உலகுயிர் திரளலாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தரே நமக்காக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானாருக்கு சீர்மிகு சென்னையை தர்மமிகு சென்னையாக்கி வாழ்வு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சதீஷா ஜடிகளார் ஐயாவுக்கு தயவு கருணை அன்பு அருளோடு இந்த அற்புதமான நிகழ்வினை நிகழ்த்த உறுதுணையாக உள்ள அனைத்து அருள் ஆத்மாக்களுக்கும் ஆண்மனைய ஒருமைப்பாட்டு ஒருமை உணர்வோடு இங்கு வந்து அமர்ந்துள்ள அனைத்து அருளாளர்களுக்கும் இந்த நேரத்தில் தயவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளோட ஐயங்களாம் ரொம்ப நிறைய நல்லாவே பேசினாங்க. நலபாணியாவும் விளக்கு தத்துவங்கள்லாம் ரொம்ப அழகா விளக்கமா நல்லபடியா அற்புதமா சொன்னாங்க, ஆற்றலோட சொன்னாங்க. நிறைய எல்லாருமே கேட்டுருக்கோமா என்னன்னு தெரியல. ஒரு சிலர்லாம் கவனிச்சாங்க, ஒரு சிலர்லாம் முழுமையா கவனிக்க முடியல. கவனம் வந்து வேற வேற மாதிரி இருந்தது. என்னதான் வானத்துல நட்சத்திரம் பளிச்சுல உண்மை இயற்கை விளக்கமா இருந்தாலும் தொலைக்காட்சியில அந்த ஒளியில வர பிரகாசம் தான் எல்லாருக்குமே பொதுவா பிரகாசமா இருக்கும். மேல அப்படியே அண்ணாந்து பார்த்தா வானத்துல எத்தனை இயற்கை உண்மை ஒளி இருக்கு. அந்த ஒளியை பார்க்கணுன்றது அவ்வளவு சீக்கிரத்துல தோன்றது இல்லை. அந்த மாதிரி தண்டபணியா நிறைய நல்ல கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க. கேட்கறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லாவே கேட்டாங்க. அதனால எப்பவுமே நம்ம உள் வாங்கிட்டத ரொம்ப ஸ்ரத்தையோட நீங்க பயணிக்கணும். நம்மளோட முற்றுகையெல்லாம் ரொம்ப தயவே உருவானவங்க இன்னைக்கு இந்த இடத்துல நல்லா ரொம்ப சீரா எப்படி இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து உட்காந்து போனா அதுக்கு பெரிய உதாரண உத்தமமா இருக்கிறவங்க. அவர்கிட்ட போன்ல பேசினாலே ஐயான்னா போதும், அம்மா என்னம்மா வேணும் அப்படிதான் கேட்பாங்க. இறைவன் பேசி கேட்டா இப்படிதான் கேட்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு அவர்கிட்ட கருணை மிகுதி இருக்கும். அப்படி கருணை நிறைஞ்ச ஆத்மா இன்னைக்கு எல்லாருக்கும் அது ஆசி வழங்கின மாதிரி பேசி இந்த விளக்கு பூஜையை தொடங்குறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. அதனால நீங்க எல்லாருமே பெரிய ஆசீர்வாதம் பெற்றவங்க. விளக்கு பூஜை பண்ணும் பொழுது அந்த மகா மந்திரத்தை எல்லாருமே நல்லா உணர்ந்து சொல்லலாம். ஏன்னா உத்தம புத்திரன் ஐயா வந்து பெரிய முயற்சியோட ஒரு உத்தம உணர்வோட இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஐயாக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசோட இதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. அதனால ஐயாவோட தொண்டுனால இதெல்லாம் நல்லா நடக்குது. நல்ல அவங்க எண்ணம் வந்து பழிக்கணும். ஏன்னா பெரியவங்க எல்லாம் இதை நல்ல மனசோட செய்யறாங்க. ஐயா நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. நமக்குள்ள இருக்க உயிரை நாம பார்க்கணும். திரைகள்லாம் மறைச்சி இருக்கு. நாம புறத்துல பார்க்கும் பொழுது நமக்கு வெளிப்படுது. அந்த திரைக்குள்ளேயும் திரையில சில விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. அந்த திரைகள் எல்லாம் ஒரு திரையா விளக்கி உள்ள இருக்க ஒளியை பார்க்கணும்னா வெளிப்புறமா இந்த ஒளியை பார்க்கணும். இதை பார்க்கும் பொழுது மந்திரம் ஐயா சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை நல்லா உணர்ந்து சொல்லுங்க. இந்த மந்திரம் வந்து வள்ளல் பெருமானார் நமக்காக அருள் உணர்வோடு கொடுத்தது. அதுவும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா மிக சிறந்த உத்தமமான நாள் சொல்லணும். அதாவது இந்த வருட பிறகுல ஆரம்ப காலகட்டத்துல நமக்கெல்லாம் இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாமெல்லாம் இங்க உட்காரத்துக்கு கூட தகுதி இருக்குமான்னு தெரியல. இது ஐயா நடந்த இடம், ஐயா வந்த இடம், ஐயா அமர்ந்து தியானம் பண்ண இடம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இதுக்கு நம்மளாம் எத்தனை கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். பெரிய அத்தனை கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். இன்னைக்கு ஒரு அகாடமில ஸ்போர்ட்ஸ் அகாடமி பண்ணிருந்தாங்க. அதுல நிறைய நிகழ்வுகள்லாம் குழந்தைகளுக்குலாம் பரிசு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இயக்குனர் வந்திருந்தாங்க. மேடையில இன்னுமே ஒரு 2-3 பேர் எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா வள்ளல் பெருமானாரோட ஆசீர்வாதத்தோட ஐயா கிட்ட இருந்துதான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஐயா பேரு சொன்னோட அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் எல்லாருக்குமே பிடிச்சவங்களா இருப்பாங்க. உலகத்துல எல்லாருக்குமே பிடிச்சமா இருந்தவர் நம்ம வள்ளல் பெருமானார். இவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்ல முடியாது. அப்படி அவர் பேரை கேட்ட உடனே ஜாதியும் மதமும் எதுவுமே இல்லாம வள்ளல் பெருமாள் அவரு பெரியவருமா, அவர் பெரிய ஆத்மாமா, பெரிய அருளாளர்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஐயாவுக்கு வந்து ஒரு பெரிய அருள் விஷயம் நிறைஞ்சு இருக்கு. அப்படி பெரிய அருள் நிலையில இருந்தவரோட இடத்துல நாமெல்லாம் உட்காரத்துக்கே பெரிய பாக்கியம் பண்ணிருக்கிறோம். அதனால இது வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. நினைச்சாலே நெஞ்செல்லாம் அப்படியே நடுங்கிறது கம்பீர்னு இருக்கு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி
அப்படி ஒரு ஆசீர்வாதமா நாமெல்லாம் இங்க வந்து அப்படி உட்காந்துருக்கோம். நினைத்து நினைத்து ரொம்ப அருள்களோட நினைச்சு நெகிழ்ந்து உணர்ந்து அப்படியே அந்த அருள் உணர்வுல எல்லாருமே நெகிழ்ந்து உணர்ந்து மகா மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரம் சொல்லும் பொழுது அப்படியே மேலோட்டமா சொல்லாம அப்படியே நம்மளோட நாவி கமலத்திலிருந்து அந்த உணர்வு வந்து அது உச்சியில சகசிரஹாரத்துல இருக்க 1008 இதழ்களும் விரிஞ்சு அதன் மூலமா உள்மொழி பிரகாசப்பட்டு அந்த ஆன்மாவோட அருள் அமுதம் சுரக்கிற அளவுக்கு நாம மந்திரம் சொல்லணும். மந்திரம்னா யதார்த்தமா சொல்லக்கூடாது. நம்மளோட கொடி ஏற்றப்படணும். சன்மார்க்க கொடி ஏற்றப்படுகின்ற அளவுக்கு நம்ம மந்திரம் சொல்லணும். இது வள்ளல் பெருமானார் இறைவன் எனக்காக கொடுத்தது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்றது இறைவன் எனக்காக கொடுத்த மந்திரம். இந்த மந்திரத்தை நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இதை நீங்க எல்லாமே பயன்படுத்தி நிலைமை ஏறணும்னு சொல்றாங்க. அப்ப அதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது தயவு, ஒருமை தான். ஒருமை உணர்வோட தயவு நிலையில நின்று அந்த மகாமந்திரத்தை அருள் உணர்வோட உச்சரிக்கணும். ஏன்னா பெரிய ஆசீர்வாதமா இங்க வந்து அமர்ந்திருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. ஐயோட அருள் உணர்வு நல்ல உணர்ந்து மகாமந்திரத்தை சொல்லி நமக்குள்ள இருக்க ஒளியை மாற்றத்துக்கு இது ஒரு பெரிய பயிற்சி. இந்த பயிற்சியில தேர்ச்சி பெற்றோம் நமக்குள்ள இருக்க ஆன்மா பிரகாசத்தை அது நம்மளுக்கு முன்னிருந்து நல்ல ஆசீர்வாதமா விலகும். இறைவனை நாம தரிசனம் பண்றதுக்கான நேரம் இல்லை. அதனால இந்த வாய்ப்பை எல்லாரும் ரொம்ப சிறப்பா பயன்படுத்திக்கோங்க. மந்திரம் சொல்லும் பொழுது நம்மளோட கண்கள் தீபத்துல மட்டும்